திங்கட்கிழமை. இந்தியா சென்ற எங்கள் தாத்தா வருகிற வாரம் திங்கட்கிழமை திரும்பி வருவார். அவர் இந்தியாவில் தங்க உள்ள நாட்களின் எண்ணிக்கை யாது என்று வினாப்பட்டிருக்கு. அப்ப இந்த திங்கள் இந்த கடந்த இந்த திங்கள் வந்துட்டு நம்ம திங்கள்ல முதல்ல எடுத்து எழுதுறேன். இந்த திங்கள் வந்துட்டு கடந்த வாரத்துக்குரிய திங்கள். இந்த திங்கள் வந்துட்டு இன்றைக்குரிய திங்கள். இந்த திங்கள் வந்துட்டு வார திங்கள், அதாவது வருகிற வாரம் வார திங்கள். இப்ப தந்தைக்கு திங்கள் இந்தியா சென்ற எங்கள் தாத்தா வருகிற வாரம் திங்கள் திரும்பி வருகிறார். அப்ப இந்த இன்று திங்கட்கிழமையாம். கடந்த வாரம் திங்கட்கிழமை சென்ற எங்கள் தாத்தா அடுத்த வாரம் திங்கட்கிழமை வீட்டுக்கு அதாவது ஸ்ரீலங்காவுக்கு வாராரு. இப்ப வாரம் 2 தரப்பட்டுச்சுட்டா இப்ப திங்கள்ல இருந்து திங்கள் வரைக்கும் நாங்க எத்தனை நாட்கள் பார்க்க போறோம். இப்ப இந்த திங்கள் கடந்த திங்கள்ல இருந்து இன்றைய திங்கள் வரைக்கும் 8 நாட்கள். இப்ப நாங்க கடந்த திங்கள் இருந்து இன்றைய திங்கள் வரைக்கும் பண்ணிட்டோம். அப்ப இன்றைய திங்கள் ஒன்று பட்டிருக்கு, அது மீண்டும் ஒன்று பட மாட்டாது. அப்ப நாங்க செவ்வாய்க்கிழமையில இருந்து பார்ப்போம். அப்ப செவ்வாயில இருந்து திங்கள் வரைக்கும் 7 நாட்கள். அப்ப கடந்த திங்கள்ல இருந்து இன்றைய திங்கள் வரைக்கும் 8 நாட்கள். செவ்வாயில இருந்து திங்கள் வார திங்கள் வரைக்கும் 7 நாட்கள். அப்ப இவர் இந்த 8 நாட்கள் இங்க 7 நாட்கள் இங்க இவ்வளவு நாள் தான் தங்கி இருப்பாரு. அப்ப நாங்க 8 நாட்களையும் 7 நாட்களையும் கூட்டணும். 8 மாதம் கூட்டினோம்னா 15. அப்ப அவர் தங்கியிருக்கிற ஆக நீங்க கேட்சுக்கு அவர் தங்க உள்ள நாட்கள் எண்ணிக்கை